மூக்குப்பொறி ஊராட்சியில் ரொம்ப மோசமாக ஒரு நிலைமை. திடீர்னு குழி விழுந்திருக்கு. ஒரு வாகன ஓட்டி வந்து கவனிக்காமல் பள்ளத்தில் வந்து விழுந்துட்டாங்க. விழுந்தவங்கள இப்போ வந்து நாங்கள் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கோம். இப்படி இருக்குது ரோடு வந்து இந்த ரோட்டை உடனடியாக புதுப்பிச்சு தரணும். யூனியன் சார்பாக இந்த ரோட்டை உடனடியாக புதுப்பிச்சு தரணுங்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இதே மாதிரி இன்னும் எத்தனை இடத்துல குழி விழுந்து யாருக்கெல்லாம் வந்து விபத்து ஏற்பட போகுதுன்னு தெரியல. மக்கள் உயிருக்கு இது ஆபத்தாக இருக்குது. அதனால் உடனடியாக இந்த ரோடை வந்து புதுப்பிக்கணும். சாலை போட்டு 2 மாசம்தான் ஆகுது. அதுக்குள்ளாட்டியும் படுகுழி. இருசக்கர வாகனத்தில் சென்றவர் தலை கீழாக விழுந்து விபத்து. பதைக்க வைக்கும் வீடியோ. தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே உள்ள மூக்குப்பேரி பஞ்சாயத்திற்குட்பட்ட ஞானராஜ் நகரில் இருந்து கந்தசாமிபுரம் வரை 2 கிலோமீட்டர் சாலை மிகவும் மோசமாக குண்டும் குழியுமாக இருந்தது. இதனையொட்டி கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் அங்கு புதிய தார் சாலை அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த நிலையில்தான் அந்த சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த பாலமுருகன் என்பவர் திடீரென உருவான பள்ளத்தில் பைக்கின் முன்பகுதி முழுவதும் சாலையில் தலை கீழாக கவிழ்ந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளானார். அவருக்கும் காயம் ஏற்பட்டுவிட இதனை பார்த்து கொந்தளித்த அந்த பகுதி பொதுமக்கள் இந்த காட்சியை வீடியோவாக பதிவிட்டு மாவட்ட நிர்வாகம் இதற்கு பதில் கூற வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள்.